கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அற்புதமான தீனுல் இஸ்லாத்தை நமக்கெல்லாம் வாழ்க்கை நெறியாக வழங்கி அந்த தீனுல் இஸ்லாத்தின் அடிப்படை மாறாமல், அதனுடைய அடிச்சுவடு மாறாமல் நீங்கள் அதனை பின்பற்றி நடக்கும் பொழுது உங்களுக்கும் உங்கள் மூலமாக இந்த தீனுல் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று நடைமுறைப்படுத்தும் மக்களுக்கும் உலகத்திலும் மாபெரும் வெற்றியை தருவோம், மறுமையிலும் நிரந்தரமான சொர்க்கத்தை தருவோம் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாக்குறுதியை வழங்கி இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வாழ்க்கை நெறிக்கான கைட்லைன்ஸ், அதற்கான வழிமுறைகள் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லும் பொழுது அதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த். மூமின்களே, நீங்கள் பூமியிலே நீதத்தை நிலைநாட்டக்கூடிய மக்களாக ஆகிவிடுங்கள். நீதத்தை எதற்காக நிலைநாட்ட வேண்டும்? ஷுஹதா ஃபில் அர்த், அல்லாஹ்வுடைய நேர்மையான சாட்சியாளர்களாக பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது, நேர்மையாக நியாயமாக நடக்கும் பொழுதுதான் அதனை மற்ற மக்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் பார்க்கும் பொழுது உங்களைத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு சாட்சியாளர்களாக எடுப்பார்கள். உங்களைத்தான் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்கு சாட்சியாளர்களாக எடுத்து இந்த பூமியிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக, அல்லாஹ்வுடைய சுஹதாக்களாக வாழ்ந்து அதன் மூலமாக மற்ற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அற்புதமான இந்த தீனுல் இஸ்லாம் கிடைப்பதற்கு நீங்கள் காரணமாக அமையலாம் என்ற பொருளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே நமக்கு சொல்கின்றான். சூரத்துல் மாயிதாவிலே 8வது வசனத்திலே. அருமை சகோதரர்களே, பூமியிலே நாம் நியாயமாக நீதமாக நடக்கும் பொழுதுதான், நாம் முறையாக நடக்கும் பொழுதுதான் அது மற்றவர்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பாடமாக நினைத்து அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை படிக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிக்க மாட்டார்கள், பெருமானாருடைய போதனை தெரிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்குரிய சாட்சியாளர்களாக நேரடி அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய சாட்சியாளர்களாக, இஸ்லாத்தினுடைய பிம்பங்களாக அவர்கள் பார்ப்பது முஸ்லிம்களைத்தான். முஸ்லிம்கள் எப்படி நியாயமாக நடக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எந்த அளவுக்கு நீதமாக பின்பற்றுகிறார்கள் என்பதை பார்த்துத்தான் மற்றவர்களுக்கு படிப்பினை ஏற்படும் என்பதை ரப்புல் ஆலமீன் வசனத்தில் சொல்லிவிட்டு அடுத்த அந்த வசனத்தினுடைய அடுத்த வார்த்தையில் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆன கௌமின், வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆன கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. எந்த ஒரு சமுதாயத்தின் மீதும் நீங்கள் கொண்ட கோபமோ குரோதமோ உங்களை அநீதம் செய்யும்படி தூண்டிவிட வேண்டாம், உங்களை அநீதம் செய்யும்படி தூண்டிவிட வேண்டாம். யஅதிலு, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நியாயமாக நடங்கள், நீதமாக நடங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறை அச்சத்திற்கும் தக்வாவிற்கும் மிகவும் நெருக்கமானது, உகந்தது என்று ரப்புல் ஆலமீன் வசனத்தில் சொல்கின்றான். அன்பு சகோதரர்களே, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்வதுண்டு, நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே, எந்த ஒரு பிரச்சனையை அணுகும் பொழுதுமே அதனை இஸ்லாம் என்ற கண்ணாடியை அணிந்துத்தான் அந்த பிரச்சனையை அணுக வேண்டும், நோக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் இதை ஒத்துக்கொள்கிறதா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களா இல்லையா என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற கண்ணாடியை அணிந்துத்தான் நாம் எந்த ஒரு பிரச்சனையை அணுக வேண்டும். நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய உணர்ச்சி வயப்படுதல், அல்லது நமக்கு அடுத்தவர் செய்யக்கூடிய அநீதம், நமக்கு அடுத்தவர் செய்யக்கூடிய அட்டூழியம், இதனால் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு பிறழ்ந்து விடுவதற்கோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறி ஒரு முறையை தேர்ந்தெடுப்பதற்கோ அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் நமக்கு அனுமதி தரவில்லை. உதாரணமாக, ஒரு முஸ்லீம் ரோட்டில் சென்று கொண்டிருக்கின்றார். அந்த முஸ்லிமை ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆர்எஸ்எஸ் காரரோ, ஒரு சங் பரிவாரக்காரர்களோ, அல்லது மற்ற மத இந்து மத தீவிரவாதிகளோ அடிக்கிறார்கள், கொள்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் மற்ற முஸ்லீம்களும் அந்த முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி கொடுத்த விதத்திலே
ஃபகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலுனக்கும். ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுக்கின்றான். உங்களை யார் அடிக்கின்றார்களோ, உங்களை யார் கொல்ல வருகின்றார்களோ, உங்களை யார் வெட்ட வருகிறார்களோ அவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் திருப்பி அடியுங்கள். உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் திருப்பி தாக்குங்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கின்றான். அதை விட்டுவிட்டு அவன் அடித்தவன் ஓடிவிட்டான், நம்மை கொன்றவன் தப்பித்து விட்டான் என்பதற்காக அவன் சார்ந்த மதத்தை சார்ந்த மற்ற மக்களையோ அப்பாவி மக்களை வீடுகளை தீ வைத்து கொளுத்துவது, அவங்களுடைய பகுதியில் போய் எதையாவது அட்டூழியம் பண்ணிட்டு வர்றது, மற்ற மக்களை போட்டு அடிப்பது அல்லது அவர்களுடைய வழிபாடு தலங்களை உடைப்பது, இதற்கெல்லாம் இஸ்லாம் எங்குமே அனுமதி கொடுக்கவில்லை. உங்களை யார் அடித்தார்களோ அவர்களை மட்டும் அடிங்கள். அதே நேரத்தில் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பாருங்கள் என்று சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். அல்ல ஒரு கணத்தில் இருந்தால் மறுக்கணத்தை காட்டுகின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லவில்லை. உங்களை யார் அடித்தார்களோ அவர்களை திருப்பி அடியுங்கள். உங்களை சூரத்துல் பக்ராவில் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி தருகின்றான். அவர்கள் வரம்பு மீறினால் ஃபஅதது அலைஹிம் பிமிஸ்லி மா ததா அலைக்கும், உங்கள் மீது எந்த அளவுக்கு அவர்கள் வரம்பு மீறினார்களோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வரம்பு மீறுங்கள். ஃபைனிஸ்லாஹு, அவர்கள் சமாதானமாகி ஒதுவிட்டால் நீங்களும் சமாதானமாகி விடுங்கள். அவர்கள் சமாதான பிறகு நீங்கள் வம்புக்கு சண்டைக்கு செல்லாதீர்கள். இப்படி பலதரப்பட்ட சமுதாய மக்களோடு சேர்ந்து வாழும் பொழுது ஒரு பிரச்சனை என்று உருவாகிவிட்டால் அந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும், எப்படி அணுகக்கூடாது ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கின்றான். உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமை போட்டு அடிக்கின்றார், அடித்தவர் தப்பித்து விட்டார். உடனே அதற்கு பிறகு இந்த அடிபட்டவர் இன்னொரு 10 பேரை கூட்டு வந்து இந்த ஜாதிக்காரன் தான் அடிச்சான், ஆனா அடிச்சவன் தப்பிச்சுட்டா கூட அந்த ஜாதிக்காரனை நம்ம விடக்கூடாது, அவனை அடிப்போம், அந்த ஜாதிக்காரர்களை அடிப்போம், அந்த ஜாதிக்காரர்களை வீடுகளுக்கு தீ வைப்போம், அந்த ஜாதிக்காரருடைய சொத்துக்களை நாம் பாழடிப்போம், அல்லது அந்த ஜாதிக்காரர்களுடைய ஆலயங்களிலோ வழிபாட்டு தலங்களை நாசமாக்குவோம் என்று செய்வது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மிக பெரும் ஹராம், மிக பெரும் பாவம். அல்லாஹ் இதிலே கட்டளை சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வலியுறுத்துகிறார்கள். எதற்காக சொல்கின்றார் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே உணர்ச்சி வசப்படுவதற்கோ அல்ல இதை விட்டு அவர் வழி இல்லை, இதைத்தான் செஞ்சாகணும். உதாரணமா நம்மை தாக்கியவன் தப்பிச்சு விட்டான், அதனால அவன் ஜாதிக்கார மாட்டிருக்கான், அவனைத்தான் அடிச்சாகணும், வேற வழி இல்லை என்பதற்காகவோ ஏதாவது ஒரு காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு அல்லாஹ் காட்டிய வழிமுறைகளை விட்டு பிறழ்ந்து செல்வதற்கு, மாறி செல்வதற்கு ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதனால்தான் அடிக்கடி நான் சொல்வதுண்டு, எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய உணர்ச்சிகளுக்கோ நம்முடைய ஆசைகளுக்கோ நம்முடைய அறிவுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் என்ற கண்ணாடியை அணிந்து பார்த்து அல்லாஹ்வுடைய குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை என்ற கண்ணாடியை அணிந்து அந்த பிரச்சனையை அணுக வேண்டும். அப்படி அணுகும் பொழுதுதான் அதற்கு முறையான தீர்வு கிடைக்கும். அருமை சகோதரர்களே, இந்திய திருநாட்டிலே முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தோம், எப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம், இந்தியாவுக்காக இந்திய மண்ணுக்காக முஸ்லிம்கள் என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், இது பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அரசாங்கத்தினராலும் குறிப்பிட்டு சங் பரிவார்களாலும் திட்டமிட்டு இருட்டடிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் நிலை இந்தியாவில் வளர்ந்துவிடக் கூடாது என்று எல்லா விதத்திலும் சூழ்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் இந்தியாவில் தலை தூக்கி விடக்கூடாது, அவர்கள் கல்வித்துறையிலும் சரி அல்ல பொருளாதார துறையிலும் சரி அல்லது அவர்கள் மற்ற சமூக துறையிலும் சரி எந்த விதத்திலும் தலை தூக்கி விடக்கூடாது, கண்ணியமாக வாழ்ந்து விடக்கூடாது, என்றைக்குமே அவர்கள் பிச்சைக்காரர்களாகத்தான் இருக்க வேண்டும், சமுதாயத்தில் பலம் குன்றியவர்களாகத்தான் இருக்க வேண்டும், சமுதாயத்தில் கண்ணியமற்றவர்களாகத்தான் வாழ வேண்டும், அல்லது தீவிரவாதி பயங்கரவாதி என்ற அவப்பெயரை சுமந்து கொண்டுதான் வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சங் பரிவார்கள் இந்தியாவிலே. அது ஒன்றும் முடிஞ்சு போயிடல, அவருடைய ஆட்சி போயிட்டதுனால ஒன்றும் முடிஞ்சு போயிடல. அல்லது சங் பரிவார் இப்படி செய்கிறார் என்றால் அடுத்தடுத்து மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் அல்லது மற்ற ஆட்சியாளர்கள் அவர்களாக முஸ்லிம்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறார் என்றால் எதுவுமே செய்யவில்லை. முஸ்லிம்கள் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் மிக மிக அடிமட்ட தட்டத்திலே மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறார் என்பதை ராஜேந்திர சச்சார் போன்ற கமிட்டிகளும் அதே மாதிரி ரங்கநாத் மிஸ்ரா போன்ற கமிஷன்களும் மிக தெல்ல தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று உலகத்திற்கு காட்டிவிட்டது. இந்தியாவிலே தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற சமுதாயம் இருக்கின்றார்கள். அந்த மக்கள் இதுவரை உயர் ஜாதி மக்களால், பார்ப்பனர்களால், சங் பரிவார்களால் ஒடுக்கப்பட்டார்கள், வாஸ்தவம் தான். ஆனால் இப்பொழுது ஆய்வறிக்கை ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷன் அறிக்கையும் அதே மாதிரி ராஜேந்திர சச்சாருடைய கமிஷன் அறிக்கையும் உலகத்திற்கு எதை சொல்லி காட்டுது என்றால், பாவம் இந்தியாவிலே எப்படி கோலோச்சிய மக்கள் 800 ஆண்டுகள் 900 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு சமுதாயம் இன்று தாழ்த்தப்பட்ட மக்களை விட கேடுகட்ட நிலையில் இருக்கிறது என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகத்திற்கு எடுத்து காட்டினார்கள். இதெல்லாம் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகள். பொருளாதாரத்திலே முஸ்லிம் சமுதாயம் படு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பது, கல்வியிலே மற்ற சமூகவியலிலே முஸ்லிம் சமுதாயம் பின்தங்கி இருப்பது, ஒரு குற்ற பரம்பரையாக குற்ற உணர்வோடு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருப்பது, இதெல்லாம் அன்றாட நிகழ்வு நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன.
அருமை சகோதரர்களே, இந்த பிரச்சனைகளிலிருந்து ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் போன்ற அறிக்கைகள் அல்லது ராஜேந்திர சச்சார், நீதிபதி ராஜேந்திர சச்சார் போன்றவர் கொடுத்தக்கூடிய அறிக்கைகள், இந்த அறிக்கைகள் எல்லாம் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை படம் போட்டு காட்டும் பொழுது, இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகளில் இருந்து முஸ்லிம்கள் இஸ்லாமிய அடிப்படையிலே தீர்வு காண்பதற்கு வழி என்ன? அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படி இதிலே இந்த பிரச்சனைகளை வெளியேறுவதற்கு வழி என்ன என்று பார்க்கும் பொழுதுதான் இங்கே நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்ச்சி வசப்படுவதற்கோ அல்லது நம்முடைய சிற்றறிவுக்கோ அல்லது நம்முடைய இதை விட்டால் வேறு வழி இல்லை என்பதற்கோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு பிறழ்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. இதைத்தான் மேற்கூறப்பட்ட அந்த சூரத்துல் மாயிதாவிலே 8வது வசனத்திலே ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின், எந்த ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்ட வெறுப்போ உங்களை அநீதம் செய்யும்படி உங்களை தூண்ட வேண்டாம். எந்த ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்ட வெறுப்போ அநியாயமாக நடக்கும்படி உங்களை தூண்ட வேண்டாம், நியாயமாகவே நடங்கள். இங்கு எப்படி அநீதம், நமக்கு அநீதம் இழைக்கப்படுகிறது என்பதற்காக, நமக்கு அநியாயம் செய்யப்படுகிறது என்பதற்காக, நமக்கு அட்டூழியங்கள் செய்யப்படுகிறது, நம்முடைய சமுதாயத்தின் மீது இதுவரை என்னென்னமோ காழ்ப்புணர்ச்சியின் மூலமாக, சூழ்ச்சியின் மூலமாக அநீதம் காட்டப்பட்டிருக்கிறது என்பதற்காக அதே அநீதம் என்ற ஆயுதத்தை முஸ்லிம்கள் கையில் எடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எப்படி முஸ்லிம்கள் அநீதத்தை கையில் எடுக்கின்றோம்? இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் மிக மிக மோசமாக இருக்கிறார்கள் பொருளாதாரத்தின் கல்வித்துறை என்பதற்காக, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் மக்கள் எல்லாம் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறார் என்பதற்காக அரசாங்கம் அவருடைய வாயை அடைப்பதற்கு ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் எப்படியாவது அவர்களுக்கு தேவை ஓட்டு பொறுக்கிகள், ஓட்டு தான் தேவை, அந்த ஓட்டு பொறுக்கிகள் அந்த ஓட்டுகளை அபகரிப்பதற்காக என்ன செய்தார்கள்? இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் என்ற ஒரு முறையை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதாவது நீ உன்னுடைய சமுதாயத்திற்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து விடுகின்றோம், கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் உனக்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து விடுகின்றோம், அதனால் நீ மார்க் எடுக்காட்டாலும் பரவாயில்லை, உனக்கு மார்க் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லை, உன்னை விட உயர்ந்த ஜாதிக்காரன் மார்க் அதிகமாக எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு நான் இடஒதுக்கீடை கொடுக்கிறேன் என்று தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாயை அடைப்பதற்காக மண்டல் கமிஷன் மூலமாக இந்த அரசியல்வாதிகள் ஒரு அநியாயமான இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தினார்கள். இது மற்றவர்களுக்கு செய்தது. தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்களுடைய ஓட்டை பெறுவதற்காக அரசியல்வாதிகள் செய்த சூழ்ச்சி. இதே சூழ்ச்சிக்கு அல்லாஹ்வுடைய அற்புதமான வழிகாட்டுதலை பெறப்பட்ட முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் என்ற அற்புதமான வழியை பெற்ற முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் பெருமானாருடைய ஹதீஸ் என்ற அற்புதமான போதனைகளை பெற்ற முஸ்லிம்கள் இதே சூழ்ச்சிக்கு ஆளாகி இதே இடஒதுக்கீட்டை எங்களுக்கும் தார்கள் என்று கேட்பது எந்த விதத்திலும் சகோதரர்களே இஸ்லாமிய அடிப்படையிலே சரியானதல்ல, முறையானதல்ல. ஏனென்றால் இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கப்படுகின்றது? முஸ்லிம் மக்கள், முஸ்லிம் சமுதாயத்தில் உதாரணமாக ஒரு 3.5%, ஒரு 5% இல்ல 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. இந்த 10% இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கப்படுகிறது? உதாரணமாக தமிழ்நாட்டிலே ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு ஒரு 1000 சீட் இருக்கிறது என்றால் அதிலே 100 சீட்டு முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்படுகின்றது. ஒரு கற்பனை வைத்துக் கொள்வோம், 100 சீட்டு முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்படுகின்றது. இந்த 100 சீட்டு முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்படுவது எப்படி என்றால், இந்த முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவன் மட்டும் இந்த 100 சீட்டில் வந்து விடலாம், மெடிக்கல் சீட்டை பெற்று அவன் டாக்டர் ஆகிவிடலாம். இதை தவிர மற்ற வகுப்புகள், மற்ற சமுதாயத்தினர்கள், அவர் உயர்ந்த ஜாதி பார்ப்பனர்களோ, பிராமணர்களோ, நாடார்களோ, தேவர்களோ அல்ல மற்ற ஜாதிக்காரர்களோ அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடை பெற்றுக் கொள்ளலாம் என்ற இந்த ஒரு மோசமான நிலை எப்படிப்பட்ட விபரீதத்தை ஏற்படுகிறது என்றால் சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்தை இடஒதுக்கீடு பெற்ற ஒரு முஸ்லிம் 70 மார்க் எடுத்திருப்பார், 70 மார்க் எடுத்திருப்பார் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல, அல்லது 80 மார்க் எடுத்திருப்பார், இவருக்கு சீட்டு கிடைத்துவிடும். மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமிலே இவர் மெடிக்கல் படிப்பதற்கு தகுதியானவர் என்று தீர்மானிக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்விலே ஒரு முஸ்லிம் 80% மார்க் எடுத்திருப்பார். ஆனால் முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் 95% எடுத்திருப்பார். ஆனால் அவருக்கு சீட்டு கிடைக்காது. 80% எடுத்த ஒரு முஸ்லிமுக்கு தான் சீட்டு கிடைக்கும். அல்லது ஒரு தாழ்த்தப்பட்டவர் 75% எடுத்திருக்கிறார் மார்க், அதாவது இவர் டாக்டர் படித்து பட்டம் பெறுவதற்கு தகுதியானவர், மெடிக்கல் படிப்பதற்கான தகுதி இடத்தில் இருக்கிறது என்று இவருடைய தகுதியை தீர்மானம் செய்யக்கூடிய, நிர்மாணிக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்விலே ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவர் 75% எடுத்திருப்பார். ஆனால் ஒரு உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர் 90% மார்க் எடுத்திருப்பார். அவர் உயர்ந்த ஜாதி என்பதற்காக 90% பெற்றவருக்கு சீட்டு கிடைக்காது. இவர் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக 75% பெற்றவருக்கு தான் சீட்டு கிடைக்கும். இங்கே நீங்க ஒரு உண்மையை பார்க்க வேண்டும். அமாசரத் ராஜேந்திர சச்சார் நம்முடைய நிலைமையை மோசமா சொல்லிருக்காங்க, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் நம்முடைய நிலைமையை, சமுதாயத்தின் நிலைமையை மோசமா சொல்லிருக்காங்க. இதெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த இடஒதுக்கீடு தான தீர்வு, இதான வழி.
இப்படி ரிசர்வேஷன் கிடைச்சாதானே நம்முடைய பிள்ளைகள் படித்து டாக்டர் ஆக முடியும், ஐஏஎஸ் ஆக முடியும், ஐபிஎஸ் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும். இந்த ரிசர்வேஷன் இல்லை என்றால் நாம் எப்படி படித்து எங்கே முன்னேறுவது? அருமை சகோதரர்களே, இப்பொழுதுதான் நாம் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த இடஒதுக்கீடு என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தின் பார்வையில், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு கேட்பதும் இடஒதுக்கீடு பெறுவதும் நியாயமானதா? ஒரு தகுதி அடிப்படையில், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அடிப்படையில், ஒரு தகுதி அடிப்படையில் அங்க தேர்வு செய்து யார் முதல் மார்க் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை, யார் மட்டமான மார்க் எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிமை இல்லை என்ற அடிப்படையில் ஒரு தகுதி அடிப்படையில் நுழைவுத் தேர்வு வைத்திருக்கும் பொழுது அங்கே நான் என்ன மார்க் எடுத்தாலும் அதை பார்க்க கூடாது, ஏன் ஜாதியை கவனித்து, ஏன் மதத்தை கவனித்து எனக்கு இடஒதுக்கீடு தாய் என்று கேட்பதும், அதன் மூலமாக தகுதியானவர்கள் புறக்கணிக்கப்படுவதும் எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் சரி? வேறு வழி என்னதான்? நம்ம முன்னேறதுக்கு என்னதான் வழி? முன்னேறுவதற்கு வழி என்ன? நாம் நம்முடைய திறமையை வளர்த்து மெரிட் மூலமாக செல்ல வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல திறமையை வளர்த்து, அவர்கள் நல்ல பயிற்சி கொடுத்து, நல்ல ட்ரைனிங் கொடுத்து, நல்ல பள்ளிக்கூடங்களை படிக்க வைத்து, அவர்கள் படிப்பை பற்றியும் மெடிக்கலை பற்றியும் இன்ஜினியரிங் பற்றியும் நல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தி மெரிட்டிலே படித்து நம்ம மாணவர்களை முதல் 10 ரேங்கில் இருந்தால் யார் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க முடியும்? எந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள், எந்த சங் பரிவார் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க முடியும்? இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கிறோம், இந்தியாவிலே ஐஏஎஸ் என்பது இந்தியாவிலே ஒரு உயர்ந்த படிப்பு, ஒரு உன்னதமான படிப்பு. அந்த ஐஏஎஸ் படிப்பிலே இந்தியாவிலேயே முதல் ரேங்க் எடுத்தவர் டாக்டர் ஷா ஃபைசல். ஐஏஎஸ் என்பது எல்லாரும் பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட முடியாது. அதற்கு 3 விதமான படித்தரமான எக்ஸாம் இருக்குது. முதல்ல பிரிலிமினரி எக்ஸாம், இரண்டாவது மெயின் எக்ஸாம், அப்புறம் இன்டர்வியூ என்று பல படித்தரங்கள் அங்கே எக்ஸாம் இருக்கும். எல்லா எக்ஸாமையும் தாண்டி அங்கே ஹையஸ்ட்ல வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்திய முஸ்லிம்களே தலை நிமிரக்கூடிய அளவுக்கு ஒரு காஷ்மீரிலே சேர்ந்த முஸ்லீம், எப்படிப்பட்ட முஸ்லீம், பல்வேறு விதமான துயரங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டவர், தன்னுடைய தந்தையை போலீஸ் துப்பாக்கி சூட்டில் இழந்தவர், போலீஸ் துப்பாக்கி சூட்டிலே தன்னுடைய தந்தை இழந்து ஷஹீதாக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஷஹீதானவருடைய ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு படித்து ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சார்ந்தவர், மருத்துவம் படித்து அந்த மருத்துவத்தில் வெற்றி பெற்று அதற்கு பிறகு ஐஏஎஸ் எழுதி இன்னைக்கு இந்தியாவிலேயே அல்ஹம்துலில்லாஹ் முதல் தரத்தை டாக்டர் ஷா ஃபைசல் பெற்றிருக்கிறார் என்றால் எந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இந்த சிறப்பை பெற்றார் அவர்? எந்த முஸ்லிம் அமைப்புகளை, எந்த கட்சிகள் இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்து டாக்டர் ஷா ஃபைசல் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஐஏஎஸ் பதிப்பில் முதல் இடத்தை பெற்றார்? அவருடைய திறமையை வைத்துத்தானே. இந்த திறமை உள்ள பிள்ளைகளாக ஏன் நம்முடைய ஒவ்வொரு வீட்டு பிள்ளைகளை உருவாக்க கூடாது? அதைத்தானே அல்லாஹ் அனுமதிக்கின்றான். உங்களுடைய திறமையின் மூலமாக முன்னேறுங்கள், அந்த திறமையை வைத்து மேலே செல்லுங்கள். இது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது. அதை விட்டு எனக்கு மற்ற ஜாதிக்காரன மாதிரி எனக்கு இடஒதுக்கீடு கொடு, நான் ஷார்ட்கட்ல போயிடுறேன், இதனால் மற்ற தகுதியுள்ள மாணவர்கள், மற்ற மதத்தை சார்ந்த மற்ற ஜாதியை சார்ந்த தகுதியுள்ள மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டு தகுதியில்லாத நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த ஒருவன் மேலே வருகிறான் என்றால் அப்படிப்பட்ட கேடுகட்ட பிச்சை பதவி நமக்கு தேவையில்லையே. இப்படிப்பட்ட அநியாயம் செய்த அடுத்தவர்களை அடுக்கி நமக்கு அந்த பதவியை பெற வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு மாநில அளவிலே திருநெல்வேலியிலே ஒரு மாநகராட்சி பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவி ஜாஸ்மின் என்ற மாணவி இன்னைக்கு மாநிலத்திலேயே முதலிடத்தை பெற்றிருக்கிறார் என்றால் எந்த இடஒதுக்கீடை வைத்து அந்த சகோதரி அந்த முதலிடத்தை பெற்றார்? ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவி, ஒரு சாதாரண மாநகராட்சி பள்ளியில கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவி தன்னுடைய திறமையினாலும் தன்னுடைய ஆர்வத்தினாலும் தன்னுடைய முயற்சினாலும் ஒரு மாநிலத்தில் பெரிய இடத்தை அடையும் பொழுது இந்த நிலையை ஏன் ஒவ்வொரு முஸ்லிம் மாணவனும் அடைய முடியாது, அடையக்கூடாது? இதைத்தான் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், எந்த சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்ட வெறுப்பு உங்களை அநியாயம் செய்ய தூண்டிவிட வேண்டாம். நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்றதா கரெக்ட் தான் சார், ஆனா இன்னைக்கு இங்க 2% இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் பெரிய பெரிய உயர் பதவிகளில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் நம்முடைய சமுதாயத்தை தலை தூக்க விடாமல் தடுக்கிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். வாஸ்தவம் தான், இல்லை என்று சொல்லவில்லை சகோதரர்களே. அதனால் நம்மவர்கள் என்ன செய்தார்கள்? இங்க பெரிய பதவியில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஜாதிக்காரர்கள் நம்ம சமுதாயத்தை தலை தூக்க விடுவதில்லை. ஆகவே நாங்கள் இங்கிருந்து துபாய்க்கு போறோம், சவுதி அரேபியாவுக்கு போறோம் வேலை தேடி என்று இங்கிருந்து 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிச்ச உடனே சவுதி அரேபியாவுக்கு போகிறார்கள், துபாய்க்கு போகிறார்கள். துபாயில் என்ன நடக்கின்றது? அங்கேயும் போய் காரை திறந்து விட்டு காரை துடைப்பவன் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவன், அந்த காரில் இருந்து கோட்டும் சுட்டோடு இறங்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி இங்க இருக்கக்கூடிய அதே ஜாதியை சார்ந்தவர். இருக்குதா இல்லையா? இந்த 7ஆம் கிளாஸ் படிச்ச உடனே ஃபாரினுக்கு போய் அங்கு கார் துடைக்கக்கூடிய வேலையை உனக்கு செய்ய சொன்னது யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்னதா? இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னார்களா? அல்ல உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தார்களா? 7ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே 6ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே படிப்பறிவு இல்லாட்டாலும் பரவாயில்லை, அங்க போய் கக்கூஸ் கழுவு, அங்க போய் கார் துடை என்று யார் சொன்னது? இன்னைக்கு துபாயில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முஸ்லிம்களுடைய கம்பெனிகளிலே டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பது யார் என்றால் பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள், முஸ்லிம் கம்பெனிகள்.
பெரிய பெரிய முஸ்லீம் கொடையாளிகள், பெரிய பெரிய முஸ்லீம் தனவந்தர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், மல்டி மில்லியனர்கள், அவர்கள் கீழே 15,000 பேர், 20,000 பேர், 50,000 பேர் வேலை செய்கிறார்கள். அந்த வேலைக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் யார் என்றால் முஸ்லீம்கள். அந்த முஸ்லீம்களுடைய வேலையை தீர்மானிக்கக்கூடியவர்கள், டிசைடிங் அத்தாரிட்டி யார் என்று பார்த்தால் அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள். அவர்கள் எப்படி இந்த பதவி கிடைத்தது? பிராமணர்கள் என்பதனாலா? இல்லை, படித்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள், சவால்களை எதிர்கொண்டார்கள். வெறும் தயிர் சாதத்தையும் ஊர்காவை சாப்பிட்டு விட்டு கஷ்டப்பட்டு படித்தார்கள். இன்னைக்கு டிசைடிங் அத்தாரிட்டியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். அது மாதிரி முயற்சி செய்து, அது மாதிரி திறமையை வளர்த்து, அது மாதிரி கஷ்டப்பட்டு அந்த பதவியை பெறும்பொழுதுதான் சகோதரர்களே, அது இஸ்லாமிய பார்வையில் அல்லாஹ்வுடைய உதவியுடன் கூடிய பதவியாக இருக்கும். அதைத்தான் இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. அதற்காக யாரோ நமக்கு அநீதம் செய்கிறார்கள், அட்டுழியம் செய்கிறார்கள், நாம் இதுவரை ஒடுக்கப்பட்டு விட்டோம், நசுக்கப்பட்டு விட்டோம், ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கின்றோம் என்பதற்காக எங்களுக்கு இடஒதுக்கீடு தாருங்கள் என்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. தந்தால் அதை பயன்படுத்துவது மார்க்கத்தில் முறை இல்லை. இரண்டாவது, இது அடுத்த திறமையுள்ள ஒருவனை ஒதுக்கப்பட்டு திறமை இல்லாத நமக்கு கிடைத்த ஒரு இடஒதுக்கீடு இது. நம்முடைய திறமையின் மூலமாக, நம்முடைய மெரிட்டின் மூலமாக, நம்முடைய திறமையின் மூலமாக அந்த பதவியை அடையும் பொழுது அதுதான் முறையான சரியான பதவியா இருக்கும். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இஸ்லாமிய பார்வையிலே, இஸ்லாமிய கோணத்திலே இடஒதுக்கீட்டை பார்க்கும் பொழுது, இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது அந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக, தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுடைய ஓட்டுகளை பொறுக்குவதற்காக அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். அதே போன்று நம்மவர்களும் ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தார்கள். அது அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானா இல்லையா அதை பத்திலாம் கவலை இல்லை, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு என்று கொடுத்தார்கள். அப்படியும் கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டிலே முஸ்லிம்களுடைய வாயை அடைப்பதற்காக 3.5%. என்ன நடந்துச்சு? 3.5% இடஒதுக்கீடு கிடைச்ச உடனே நம்ம முஸ்லீம்கள் டாக்டர் ஆயிட்டாங்களா? நம்ம பசங்க இன்ஜினியர் ஆயிட்டாங்களா? எல்லாரும் ஐஏஎஸ் படிச்சு எல்லாத்தையும் படிச்சு கலெக்டரா போய் உட்கார்ந்துட்டாங்களா? இல்லையே. இந்த 3.5% எப்பொழுது கொடுத்தா பிரயோஜனமா இருந்திருக்கும் சொன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 3.5% கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமா இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா அந்த நேரத்தில் நம்ம சமுதாயம் படிப்புல ரொம்ப கம்மியா இருந்தாங்க, படிக்கிறது இல்ல, படிக்க ஆர்வம் இல்ல. அந்த நேரத்தில் சரி எதையா போப்பா அப்படி முன்னேறி போயிருப்பாங்க. அப்படி கொடுப்பதை நியாயப்படுத்தினால். ஆனா இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மாணவர்கள் மத்தியிலே படிப்பிலே ஆர்வம் ஏற்பட்டு, படிப்பு விஷயத்திலே விழிப்புணர்வு ஏற்பட்டு, மற்ற சமுதாய மக்களோடு போட்டி போட்டு மெரிட்டின் மூலமாக பதவி எடுக்க விடும் பொழுது இந்த 3% கொடுத்தவுடன் அந்த அரசியல்வாதிகள் வாயை அடைத்தார்கள். நம்முடைய அரசியல்வாதிகள் வாயை அடைத்து உட்கார்ந்து விட்டார்கள். கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. சரி, இங்க கொடுத்தாச்சு. இன்னும் டெல்லியில குர்ஆன் ஹதீஸ் என்று வாய்களையே பேசக்கூடியவர்கள் டெல்லி இடஒதுக்கீடுக்காக இப்பொழுது நாம் போராட்டம் நடத்துகின்றோம். போராட்டம் நடத்தப்படுகின்றது. எப்படி நடத்தப்படுகிறது? கொடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக டெல்லி அரசாங்கமே 10% இடஒதுக்கீடு கொடு. அருமை சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் யாருடைய முயற்சியையும் அல்லது யாருடைய அவருடைய கஷ்டத்தையும் கொச்சைப்படுத்துவதற்காக, இழிவுபடுத்துவதற்காக சொல்லவில்லை. இங்கே நாம் செய்ய வேண்டிய ஆக்கப்பூர்வமான வேலை என்ன? இந்த சமுதாயம் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கி ஏழை சமுதாயமாக இருக்கின்றது. அன்றாட கூலி வேலைக்கு மாரடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அன்றாட காட்சிகள் இருக்கின்றார்களே. நம்முடைய சமுதாயத்துடைய பணமும் காசும் இப்படி அநியாயமாக பேரணிகள், மாநாடுகள், பேனர்கள், விளம்பரங்கள், பெயிண்டுகள் என்று நம்முடைய காசு பாழடிக்கப்பட்டிருக்க வேண்டுமா? இதுவரை இடஒதுக்கீடுக்காக நடத்தப்பட்ட பேரணிகள், இதுவரை இடஒதுக்கீடுக்காக நடத்தப்பட்ட ஊர்வலங்கள், இதுவரை இடஒதுக்கீடுக்காக செய்யப்பட்ட செலவுகள், அந்த கோடிக்கணக்கான பணங்களை முறையாக பயன்படுத்தி இருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே முஸ்லிம்களுக்கு என்று சொந்தமாக ஒரு மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி இருக்கலாம். அதற்கு அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி எங்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நடத்துவதற்கு அனுமதி கொடு, எங்களுடைய பிள்ளைகளை மட்டும் சேர்த்து நல்ல பயிற்சி கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை மெரிட்ல வர வைத்து எங்களுடைய சமுதாய மக்களுக்காக பாடுபடுவதற்கு ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடு என்று அரசாங்கத்தை நிர்பந்தித்து அந்த பணத்தை எல்லாம் இந்த பேரணிக்காகவும் ஊர்வலத்திற்காகவும் ஆர்ப்பாட்டத்தும் செய்யக்கூடிய பணங்களை எல்லாம் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளை செலவழித்திருந்தால் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் தமிழ்நாட்டிலே எத்தனையோ மருத்துவக் கல்லூரிகள் முஸ்லிம்கள் கைப்பற்றி இருக்கலாம், உருவாக்கி இருக்கலாம். அதன் மூலமாக உருப்படியான முறையில் சமுதாயம் மேம்பட்டு இருக்கும். அதே இந்த பணங்களையும் காசுகளையும் நம்முடைய முயற்சிகளையும் நம்முடைய திறமைகளையும் ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிப்பதற்கும், நம்முடைய மாணவர்களுக்கு, நம்முடைய சமுதாய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து ஐஏஎஸ் கோச்சிங் கொடுப்பதற்கும், அதற்கு தகுதியான அளவுக்கு பள்ளிக்கூடங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தி இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஆகியிருப்பார்களே. ஏன் இப்படி குறுக்கு வழியில போனாலும் கிடைச்சும் பிரயோஜனம் கிடைக்க போறதில்லை, கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஆக இங்கே நோக்கம் என்னவென்றால் இடஒதுக்கீடு பெறுவதையோ சமுதாயத்தை பாதுகாப்பது நோக்கம் அல்ல, மாறாக தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும், என்னுடைய சுயநலத்தையும் என்னுடைய சுயபலத்தையும் காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த மாநாடுகளுடைய நோக்கம். அது எந்த கட்சி நடத்தக்கூடிய மாநாடாக இருந்தாலும் சரி, 4 எழுத்து கட்சி நடத்தக்கூடிய மாநாடு இருந்தாலும் சரி, 5 எழுத்து கட்சி நடத்தக்கூடிய மாநாடு இருந்தாலும் சரி, 3 எழுத்து கட்சி நடத்தக்கூடிய மாநாடு இருந்தாலும் சரி. ஆகவே மாநாடுகள், பேரணிகளுடைய நோக்கம் அங்கு பாழடிக்கப்படக்கூடிய, வீணடிக்கப்படக்கூடிய சமுதாயத்துடைய காசுகள், சமுதாயத்துடைய செல்வங்கள், சமுதாயத்துடைய திறன்,
வாலிபர்களுடைய முயற்சி, வாலிபர்களுடைய பலன், வாலிபர்களுடைய திறமை அத்தனையும் விழலுக்கு இறைத்த நீராக பாலடிக்கப்படுகின்றது இது போன்ற மாநாடுகளின் மூலமாக. காரணம் என்ன? அவர்களுக்கு ஒட்டுமொத்த நோக்கமே சுயநலம்தான். இல்லை என்றால், சுயநலம் இல்லை என்றால் இதுவரை முஸ்லிம் மக்கள் எல்லாம் தர்காவுக்கு போனாங்களா? காஃபிரு. மௌலித் ஓதுனியா? முஷ்ரிக்கு. தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா செஞ்சியா? நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்ட. கூட்டுதுவா செய்யக்கூடிய இமாமுக்கு பின்னாடி தொழக்கூடாது, ஃபாத்தியா ஓதுற இமாமுக்கு பின்னாடி தொழக்கூடாது. எங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள், எங்களுடைய நாலெழுத்து அமைப்பை சார்ந்தவர்கள், இவர்கள் மட்டும்தான் உண்மையான முஸ்லிம்கள், மற்றவர்கள் முஸ்லிம்களே இல்லை என்று பட்டவர்த்தனமாக கேவலமாக பேசிவிட்டு இப்பொழுது முஸ்லிம்களே வாருங்கள், முஸ்லிம்களே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் என்றால் வேறு சுயநலம் இல்லாமல் எதற்காக? இது முழுக்க முழுக்க சுயநலம் தானே. முஸ்லிம்கள் அல்ல என்று ஒதுக்கி விட்டாச்சு. அதுவும் கேள்வி கேட்கிறார்கள் எப்படி என்றால், நீங்கள் இதுவரை மற்ற சமுதாயத்தில் எல்லாம் உங்களுடைய மற்ற சமுதாயம் என்றால் முஸ்லிம்களுடைய மற்ற சகோதரர்கள், உங்களுடைய இயக்கம் சாராத மற்ற சகோதரர்கள் எல்லாம் அவங்க முஸ்லிம்களே இல்ல, வழிகட்டு போனவர்கள், நரகவாதிகள் சொல்லிட்டு இப்ப நீங்க அவங்களை வாங்கன்னு கூப்பிடுறீங்க, எந்த விதத்தில் நியாயம் என்பதற்கு அந்த சகோதரர் மரியாதைக்குரிய அந்த இயக்கத்தினுடைய பொறுப்பாளராகவோ தலைவராகவோ இருக்கக்கூடிய சகோதரர் பதிலளிக்கின்றார். இப்பவும் எங்க கருத்துல மாற்றம் இல்லை. ரசூல்லா காலத்துல முனாஃபிகா இருந்தவர்கள், நயவஞ்சகர்களா இருந்தவர்கள் ரசூல்லா எண்ணிக்கை காட்டுறதுக்காண்டி மூமின்களேன்னு கூப்பிடலையா? அந்த மாதிரி இப்போ இவங்க முனாஃபிக்குகள் தான். நம்பர் காட்டுறதுக்காண்டி கூப்பிடுறோம், எண்ணிக்கை காட்டுறதுக்காண்டி கூப்பிடுறோம். மானம் வேண்டாமா நமக்கு? நம்மை பார்த்து நீலாம் பச்சை முனாஃபிக்கு, இஸ்லாத்தை வெளிகட்டவன், நரகவாதி, வழிகட்டவன் என்று சொல்லிவிட்டு இருந்தாலும் என் கொடியை பிடிச்சிட்டு வா என் பின்னாடி என்று சொன்னால் அதற்கு பின்னாலும் இந்த சமுதாயம் செல்கிறது என்றால் இந்த சமுதாயத்திற்கு சுயமரியாதை வேண்டாமா? சரிங்க, அதெல்லாம் அந்த நேரத்தில் ஏதோ கோவத்திலேயே வேகத்திலேயே ஆவேசத்திலேயே பேசுனது, நீங்க ஒண்ணு பேசிருப்பீங்க, அவங்க ஒண்ணு பேசியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப இது நம்முடைய வாழ்வாதார பிரச்சனையா இல்லையா? இடஒதுக்கீடு என்பது சகோதரர்களே முஸ்லிம்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. முஸ்லிம் சமுதாயத்தின் வாழ்வாதார பிரச்சனை இது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சச்சார் கமிட்டி அறிக்கைகளும் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய அறிக்கைகளும் சமுதாயத்தினுடைய நிலைமையை படம் போட்டு காட்டுகின்றன. சமுதாயம் கீழ்த்தங்கிய நிலையில் இருக்கிறது, பின்தங்கி இருக்கிறது முழுத்துவதற்கு உண்மை. அப்ப வாழ்வாதார பிரச்சனைங்கும் பொழுது நம்ம யார் செஞ்சா என்ன, கொஞ்சம் ஒத்து போயிருக்க வேண்டியதானே, நம்ம பலத்தை காட்டலாம் இல்லையா? அருமை சகோதரர்களே, நடத்துபவர்களுக்கு உண்மையிலேயே அந்த எண்ணம் இருந்திருந்தால், நான் ஏதோ உங்களுக்கு சொல்லிட்டேன், முனாஃபிக்னு சொல்லிட்டேன், முஷ்ரிக்னு சொல்லிட்டேன், காஃபிர்னு சொல்லிட்டேன், வழிகட்டர்னு சொல்லிட்டேன், இப்ப வாங்க எனக்காண்டி வராதீங்க, நான் போராடி தந்தா உங்களுக்காண்டி தான் தரப்போறேன், என் பிள்ளையோ என்னுடைய இயக்கத்தை அது எடுத்துட்டு போற போதில்ல, எல்லாரும் தான் எடுத்துட்டு போறோம், அதனால எல்லாரும் பொருட்டு வாங்க என்று சொன்னால் சகோதரர்களே என்ன செய்திருக்க வேண்டும்? உண்மையிலேயே இவர்களுக்கு கூட்டத்தை காட்டுவதும் அதன் மூலமா அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடி கொடுப்பதும் நோக்கமாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? எல்லா முஸ்லிம் அமைப்புகளையும் கூப்பிட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தலாம் ஒரு போராட்டம், எல்லா கட்சி கொடிகளையும் எடுத்துட்டு வாங்க, எல்லா அமைப்பு தலைவர்களும் வாங்க, எல்லா தலைவர்களும் மேடையில் ஏறுவோம், நம்ம வேகத்தை காட்டுவோம், நம்ம ஆக்ரோஷத்தை காட்டுவோம், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் திரண்டு போராடுவோம் என்று ஏதாவது முயற்சி இருந்தாலாவது இவருடைய முயற்சிகளை நாம் சரி காணலாம். சரி, ஏதோ பரவாயில்ல ஏதோ செஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய இயக்கம், என் அமைப்பு, என் கொடி மட்டும் தான் வரணும், என் பேனர் மட்டும் தான் வரணும், என் தலைமையில தான் வரணும், அது என் மேடையில என்ன தவிர யாரும் ஏறக்கூடாது, என்னுடைய இயக்கத்தை சேர்ந்தது யாரும் ஏறக்கூடாது என்று நான் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது கூப்பிட போது மட்டும் முஸ்லிம் சமுதாயமே வாருங்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய சுயநலம் இது! அது மட்டுமல்ல சகோதரர்களே, தமிழகத்தை பொறுத்தவரை, மாநில அரசை பொறுத்தவரை இடஒதுக்கீடு கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கு மேல இடஒதுக்கீடு கேட்க முடியாது. இந்த இடஒதுக்கீடுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறதுனால தான் தமிழக மாநில அரசு இடஒதுக்கீடு அறிவிக்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு மட்டும் அறிவிக்கவில்லை, முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சேர்த்து தான் அறிவித்தார்கள். முஸ்லீம்களுக்கு 3.5%, கிறிஸ்தவர்களுக்கு 3.5% என்று அறிவித்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர் என்ன செய்தார்கள்? நம்மவர்கள் முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள்? 3.5% இடஒதுக்கீடு பெற்றவுடனே முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள்? உடனே பெரிய பாராட்டு விழா, பெரிய மாநாடு, பெரிய விழா, அதற்கு கோடிக்கணக்கில் செலவு. அந்த மாநாடு நன்றி தெரிவிக்கும் மாநாடு நடத்துவதற்கு கோடிக்கணக்கில் செலவு செய்து நன்றி தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? ஐயா சாமி, நீங்க கொடுத்த இடஒதுக்கீடு நீயே வச்சுக்கையா, எங்களை ஆளவுடு என்று ஓடி வந்து விட்டார்கள். ஏன்? அவர்கள் பட்டியல் போட்டு காட்டினார்கள், நாங்கள் இடஒதுக்கீடு இல்லாவிட்டால் எங்களுடைய சமுதாயம் இவ்வளவு பலனை எங்களுடைய திறமையை வைத்து, எங்களுடைய முயற்சியை வைத்து, எங்களுடைய மெரிட்டை வைத்து எங்களுடைய சமுதாயத்தில் இளைஞர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். இந்த இடஒதுக்கீடுங்கிற ஒரு குறுகிய கோடு போட்டு எங்களை சுருக்கடிச்சிடாதீங்க, இந்த இடஒதுக்கீடு வேணா நீ வேணா என்று மூஞ்சில் தூக்கி அடித்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தினுடைய முற்போக்கு விஷயத்திலே, முன்னேற்ற விஷயத்திலே தன்னிறைவு பெற்று விட்டார்கள். அது போன்ற தன்னிறைவை ஏன் நம்மால் பெற முடியாது? நாமும் அப்படி மூஞ்சிலத்துக்கு அடிக்க வேண்டும். எங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் நடத்தும் பெர்மிஷன் கொடு, எங்களுடைய சமுதாய மாணவர்களுக்கு நல்ல கல்வி கொடுப்பதற்கு, அந்த கல்வி ஸ்தாபனம் உருவாக்குவதற்கு தடைகளை நீக்கி, தேவையில்லாத கண்டிஷன்களை போட்டு எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு நெருக்கடி கொடுக்காத நல்ல திறமையான கல்வி நாங்களே கொடுத்துக்கிறோம், இதுக்கு நீ முயற்சி செய்ய ஐயா, நீ வேணா இடஒதுக்கீடு வேணா என்று மூஞ்சிலத்துக்கு அடித்திருந்தால் சமுதாயம் வேற ஏதாவது உருப்படியான காரியங்களை செய்திருக்கலாம்.
அது மாநில அரசு 3 லட்சம் இடஒதுக்கீடு கொடுத்து முடிச்சாச்சு, இனிமே கேட்க முடியாது. இப்ப கேட்பது யாரிடத்திலே? மத்திய அரசிடத்திலே. மத்திய அரசிடத்திலே நாம் எலெக்ஷன் நேரத்திலே ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தால் தான் உனக்கு ஓட்டு போடுவோம், இல்லைண்டா பிஜேபி வந்தாலும் பரவாயில்லை காங்கிரஸை தோற்கடித்தே தீர்வோம் என்ற ஒரு உண்மையை மத்திய அரசுக்கு காட்டினால்தான் அவர்கள் பயப்படுவார்கள். ஏனென்றால் ஓட்டு பொறுக்கிகள் என்றெல்லாம் வீராவேசம் பேசக்கூடியவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? இன்னும் மத்திய எலெக்ஷன் வர்றதுக்கு, சென்ட்ரல் எலெக்ஷன் வர்றதுக்கு 4 வருஷம் இருக்குது. அப்பல்லவா மாநாடு நடத்திருக்கணும், அப்பல்லவா மாநாடு நடத்தணும். மாநில தேர்தல் வரக்கூடிய இன்னும் 1 வருடம் இருக்கக்கூடிய 6 மாதம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மாநாட்டை நடத்து, மாநில அரசிடத்தை தங்களுடைய பலத்தை காட்டி பாரு எங்களுக்கும் பலம் இருக்கிறது என்று. மற்றவர்கள் சீட்டுக்காக மாநாடு நடத்துகிறார்கள், நாங்கள் நோட்டுக்காக மாநாடு நடத்துகிறோம் என்பதற்காகத்தான் இவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள் என்று மற்றவர்கள் அவருடைய சகாக்கள் குற்றம் சாட்டுகிறார்களே, இந்த குற்றச்சாட்டில் ஏன் உண்மை இல்லை? இந்த குற்றச்சாட்டு ஏன் உண்மையா இருக்காது? ஆகவே அருமை சகோதரர்களே, உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இது போன்ற மாநாடுகளை எந்த இயக்கம் நடத்தக்கூடிய மாநாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பு நடத்தக்கூடிய மாநாட்டை நான் சொல்லவில்லை, எந்த இயக்கம் நடத்தக்கூடிய மாநாடாக இருந்தாலும் சரி, அந்த மாநாடுகளை புறக்கணியுங்கள். அதற்கு காசு பணத்தை கொடுக்காதீங்க, வேடிக்கை பார்க்க கூட போகாதீங்க. ஏன்னா இந்த மாநாடுகளை எவ்வளவு பெரிய பொய்யை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இங்கு நடத்தக்கூடிய நாளை மறுநாள் ஏதோ மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டுடைய விளம்பரம் என்ன தெரியுமா? ஒடுக்கப்பட்டோருக்கான பேரணி, 15 லட்சம் முஸ்லீம்கள் பங்கேற்க போகும் மாநாடு. நடக்கிறது எங்கே? தீவுத்திடல்ல. தீவுத்திடல் எவ்வளவு பெருசு? அங்க பெரிய பெரிய ஹோட்டலு மற்ற இடங்கள்ல பெர்மனண்டா கட்டி முடிச்சிட்டாங்க. மீதி இருக்க இடத்துல ஒத்த முதுகுக்கு மேல ஒத்த ஏறி உட்கார்ந்தா கூட 1 லட்சம் பேருக்கு மேல உட்கார முடியாது. முதுகுல ஒத்த மடியில ஒத்த ஏறி உட்கார்ந்தா கூட 2 லட்சம் பேருக்கு மேல ஏறி உட்கார முடியாது. அந்த மாதிரி இடத்துல 15 லட்சம் முஸ்லிம்கள் கூட போகிறார்கள். நன்றாக தெரியும் இந்த சகோதரருக்கு, நிச்சயமாக சத்தியமாக 15 லட்சம் மக்கள் கூட மாட்டார்கள், நம்மளால் கூட்டவும் முடியாது. இருந்தாலும் ஒரு பொய், இந்த பொய்யை அடிப்படையாக வைத்து இந்த மாநாட்டை நடத்தி என்ன சாதிக்க பார்க்கிறார்கள்? பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் என்று ரப்பல் ஆலமீன் சபிக்கின்றானே, அந்த அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று இந்த இடஒதுக்கீட்டை பெற போகிறார்கள் இவர்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொய்? சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு மொழிவெறி மாநாடு நடந்தது. அந்த மொழிவெறி மாநாட்டிலே 500 கோடி 400 கோடி செலவு செய்து ஒட்டுமொத்த ஊடகங்களையும் விளம்பரத்துக்காக இறக்கி விட்டு ஒட்டுமொத்த அரசாங்கமே அதற்காண்டி பாடுபட்டு கஷ்டப்பட்டு கூட எத்தனை பேர் கூண்டாங்க? 2 லட்சம் பேர் கூண்டாங்களா? அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு, இந்த மாதிரி கூட்டத்தை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு, என் வாழ்க்கையில இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்ததில்லை. எவ்வளவு கூட்டத்தை? எத்தனை பேர்? 2 லட்சம் பேர். ஆனா இவர்கள் 15 லட்சம் பேர் கூட்ட போறாங்களா தீவுத்திடல்ல. ஒருத்த முதுகுல தேறி உட்கார்ந்தா 1 லட்சம் பேருக்கு மேல உட்கார முடியாது. வேணா மத்திய அரசு சொல்லி அந்த ஹார்பரை வேண்டாம் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வைங்க, நாங்க ஹார்பர்ல கூட்டத்தை உட்கார வைக்க போகிறோம் சொல்கிறார்கள். தெரியவில்லை எதற்காக சொல்ல சகோதரர்களே, நன்றாக தெரியும் இது பச்சை பொய், இது ஒரு விளம்பர பொய். இந்த பொய்க்கு நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, அல்லாஹ்வுடைய சாபம் தான் உண்டாகும் என்று தெரியும். தெரிந்தும் விளம்பர மோகத்திற்காக, தங்களுடைய சுயநலனுக்காக, தங்களுடைய அற்பமான வளர்ச்சியை பெருக்கிக் கொள்வதற்காக இது போன்ற மாநாடுகளை அறிவித்து சமுதாயத்துடைய பணங்களையும் காசுகளையும் பாழெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, நான் இப்படிலாம் சொன்னதுனால உடனே நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு மீச முளைக்காத தாடி முளைக்காத ஒரு சின்ன பையனை இறக்கி விட்டு சம்சுதீன் காசிமி முக்காடு போடுறாரு, அவர் கிறுக்கன் பைத்தியக்காரன் அவர் நாய் பேய் தான் திட்ட வைப்பார். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு முன்வைத்து சத்தியத்தை சொல்ல வேண்டிய கடமை. ஒரு இமாம் என்ற அடிப்படையிலே என்னுடைய பேச்சை கேட்பதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லி என்பதை கேட்பதற்காக வரக்கூடிய உங்களுக்கு இதுதான் மார்க்கம், இதுதான் சத்தியம் என்று சொல்ல வேண்டிய கடமை. அல்ஹம்துலில்லாஹ், இதை போன்று எத்தனையோ பிரச்சனை சந்தித்து விட்டேன். உளவுத்துறை மூலமா வராத பிரச்சனையா, காவல்துறை மூலமா வராத பிரச்சனையா? நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களே, குறிப்பாக சொல்ல போனால் என்னோடு கூட நெருக்கமாக இருந்தவர்களை வைத்து உளவுத்துறைக்கு கடிதம் எழுதினார்கள். என்னை பற்றி இல்லாத பொல்லாத அசிங்கமான அவதூறுகளை சொல்லி, இவர் தீவிரவாதிகள் சப்போர்ட் பண்ணக்கூடியவர், இவர் உசாமா பின் லாடனுடைய தமிழ்நாட்டு ஏஜென்ட், இவர் ஹஜ்ஜுக்கு மக்களை கூட்டிட்டு போய் அங்க போய் ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு வராரு என்றெல்லாம் அவதூறு எழுப்பினார்கள் கமிஷனர் ஆபீஸுக்கு. இன்று வரை கமிஷனருடைய டேபிள்ல என்னை பற்றி குற்றச்சாட்டு எல்லாம் அடங்கி இருக்கிறது, அப்படி டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்குது. ரப்பல் ஆலமீன் அவனுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்ய வேண்டும் என்று, எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று. என்னிடத்தில் கூட சில சகோதரர் சொன்னார்கள், நீங்க இப்படிலாம் பேசினால எல்லாத்தையும் பகிச்சுக்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஜெயில தூக்கி போட்டா என்ன பண்ணுவாங்க கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ரப்பல் ஆலமீன் இன்னைக்கு கறிச்சோறு தர்றான், நாளைக்கு பருப்பு சோறு தர்றான், நேத்து ரசம் சோறு கொடுத்தான், முந்தானத்து மீன் சோறு கொடுத்தான். அந்த ரப்பல் ஆலமீன் ஒரு 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ ஜெயிலுடைய கழியத்தான் தின்னு எழுதி வச்சுட்டாண்டா யாரால் மாற்ற முடியும்? யாரால் அதை தீர்ப்பை மாற்றி எழுத முடியும்? அருமை சகோதரர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால் என்னுடைய கடமை இது.
நான் யாரை திட்டுவதற்காகவோ யாரோட முயற்சிகளையும் இதே சகோதரர்கள் இருக்கிறார்களே மாஷா அல்லாஹ் அவர்கள் செய்த பணிகளை நான் குறைத்து சொல்லவில்லை. எத்தனையோ ரத்த தான முகாம்கள் நடத்துகிறார்கள், ஆம்புலன்ஸ் நடத்துகிறார்கள், சமூக சேவைகள் நடத்துகிறார்கள். அதையெல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் சமுதாயத்தை செய்ய வேண்டிய அரும்பணிகள். ஆனால் இது போன்று மார்க்கத்திற்கு முரணான ஹராமான ஒரு பொய்யை சொல்லி பொய்யை அடிப்படையாக வைத்து ஹராமான இடஒதுக்கீடை கேட்டு பாமர முஸ்லிம்களுடைய குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்றாட கார் துடைக்கிறவன், ரோடு போடுறவன், கட்டட வேலை செய்யக்கூடியவன், அவன்கிட்ட எல்லாம் 5 ரியாலு 10 ரியாலு 5 திர்கம் 10 திர்கம் உனக்காண்டி தான் பாடுபடுறேன், உன் குழந்தைக்காண்டி தான் பாடுபடுறேன் என்று வசூல் செய்து ஏமாற்றி இப்படி அநியாயமான முறையில் சமுதாயத்துடைய பணங்காசுகளை வீணடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு உண்மையான சமுதாய பற்றுள்ளவரால் பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? இதை இந்த கொந்தளிப்பை வெளிக்காட்டாமல் பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? ஆகவே அருமை சகோதரர்களே, இது போன்ற நிலையை மாற்றி நாம் அந்த சகோதரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களை வீடு தேடி வந்து வாங்க மாநாட்டுக்கு கூப்பிட்டா, வாங்க பஸ் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் வாங்க கூப்பிட்டா, நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா, ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யுங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யறோம். நாங்கள் தரக்கூடிய ஜக்காத்து பணமும் நாங்கள் தரக்கூடிய சதக்காக்களும் நாங்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தரக்கூடிய 5 ரூபாய் 10 ரூபாயும் பேனராகவும் பேப்பராகவும் கொடியாகவும் பெயிண்டாகவும் மாறி நாசமா போறதை விட்டு உருப்படியான காரியங்களை செலவழிங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இப்படி எத்தனை மாநாடுகள், பேரணிகள், ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டம் நடக்கின்றதோ சோதனை அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதற்கு பதிலாக இந்த சமுதாயம் ஆக்கப்பூர்வமாக விசாரித்து ஆக்கப்பூர்வமாக உணர்ந்து இது அறிவுபூர்வமாக சிந்தித்து அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, பெருமானாருடைய போதனை என்ன என்பதை புரிந்து அதற்காக பாடுபட்டு அந்த வழியில் செலவழிப்பார்கள் என்றால், முயற்சி செய்வார்கள், ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.